ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஆப்பிரிக்கா நாடை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே சவானாவில் சவானா இஸ் அ ரீஜன் இன் ஆஃப்ரிக்கா கண்ட்ரி. அந்த சவானாவில் பல வகையான மிருகங்கள் இருக்கும். ரொம்ப நிறைய திரைப்படங்களில் ரொம்ப காட்சிகள் அந்த சவானாவில் இருக்கிற மிருகங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றியே நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. அனிமல் லவ்வர்ஸ் எல்லாரும் சவானா அப்படிங்கிற அந்த ரீஜனை பற்றி தெரியாமல் இருக்காது. அந்த சவானாவில் ஒரு ஜிராஃப் வாழ்ந்துட்டுருக்கு, ஒட்டகை சிவிங்கி. அந்த ஒட்டகை சிவிங்கியோட கழுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் வெரி 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 ஹை. அண்ட் ஒட்டகை சிவிங்கி, தி ஜிராஃப் இஸ் a வெரி டால் அனிமல். அது அதை ரொம்ப கர்வமாக, ரொம்ப ப்ரௌடாக அது அந்த ஒரு குவாலிட்டியை அது நினச்சிக்கிச்சு. இறைவன் நம்மளை எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் நம்மளை வச்சுருக்கான். ஆஹா, இந்த மாதிரியான ஒரு நீண்ட கழுத்து வேறு எந்த மிருகத்துக்காவது இருக்குதா? எல்லா மிருகங்களும் சாதாரணமாக தான் இருக்குது, சராசரியாக தான் இருக்குது. ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் ஸ்பெஷல், ஐ எம் ஸோ வண்டர்ஃபுல் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு செகண்டும் தன்னைத்தானே அது அப்படி கர்வத்தோட பெருமையாக பார்த்துக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு நாள் கீழே குனிஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. இந்த ஜிராஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே பார்க்கவே பார்க்காது. கீழே பார்க்கறதுக்கு அதுக்கு வாய்ப்புகள் வரலை. இன்றைக்கி கீழே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கீழே பார்த்தா ஏதோ ஒன்று சின்னதாக ஊர்ந்து போகிற மாதிரி தெரியுது. என்னடா என்னது இது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு ஆமை ஊர்ந்து போயிட்டுருக்கு. ஆமை ஊர்ந்து போகிறத இந்த ஜிராஃப் பார்த்துட்டு கிட்ட போய் பார்க்குது. ஓ, ஒரு ஓடு மாதிரி எதையோ தூக்கிட்டு இந்த ஆமை நடந்துட்டுருக்கு. எத்தனூண்டு குட்டி கால், எத்தனூண்டு குட்டி கழுத்து, இதோட அது நடக்குது பாரேன். அடாடாடாடா, நம்மளுடைய கழுத்து என்ன, நம்மளுடைய கால்களின் அழகு என்னன்னு அப்போவும் தன்னை அது பெருமையாக நினச்சிக்கிறத நிறுத்தலை. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சிரிக்குது. தன்கிட்டையே ஒரு குரல், சிரிப்பு குரல் கேட்கவும் இந்த ஆமை முதல்ல பயந்து தன்னுடைய உடம்பை ஓட்டுக்குள்ளே இழுத்துக்குது. இப்போ ஜிராஃபுக்கு ஒரே ஆச்சரியம். இதனடா இது, இப்போ தான் கை இருந்தது, கால் இருந்தது, கழுத்து இருந்தது, இப்போ எதையும் காணோம், ஒரு ஓடு மட்டும்தான் தெரியுது, எங்கே போச்சு இது அப்படின்னு அந்த கால்களால் அந்த ஓட்டை புரட்டி பார்த்ததும் ஆமை ரொம்ப பயந்து போய் அப்படியே இருக்குது. இப்போ ஜிராஃப் அந்த ஓட்டை தட்டுது. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஆமை மெதுவாக தலையை கொடுத்து எட்டி பார்க்குது. யார் இது, யார், குரல் மட்டும் கேட்குது, ஆனால் யாரையுமே காணமே அப்படின்னு ஆமை பயந்து போய் பார்க்குது. ஏன்னா ஜிராஃப் குரல் கொடுத்துட்டு அதோட கழுத்து எவ்வளோ நேரம் அது கீழே குனிஞ்சிருக்கோம், அது தலையை மேலே தூக்கிடுது. மேலே தூக்கும்போது ஆமையோட சைஸுக்கு ஜிராஃப் தெரியாதுல்ல. இப்போ ஒரே காமெடியாக போகுது ஜிராஃப்க்கு. அது, ஏய் நான் இருக்கேன், நான் தான் ஒட்டகச்சிவிங்கி, உன்னை மாதிரி ஒரு பிறவியை நான் பார்த்ததே இல்லை, நீ எப்படி இப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், ஓ நீ ஒட்டகச்சிவிங்கியா, சரி சரி அப்படின்னு இப்போ ஆமை ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டு நார்மல் ஆகிட்டு, கொஞ்ச நேரம் என்னை டென்ஷன் படுத்திட்ட, என்ன விஷயம்? இல்லை, நீ எப்படி இவ்வளோ குட்டி காலோட இவ்வளோ பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கிறியே, நான் இந்த சவானாவோட எல்லைகளை நல்லா பார்த்துருக்கேன், நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, ஏதாவது 4 எல்லைகளையும் நீ பார்த்துருக்கியோ, உன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்த்துருக்கியோன்னு ஜிராஃப் கேட்குது. இப்போ ஆமை சொல்லுது, இல்லை பார்க்கல. அந்தி வானத்தில் சூரியன் மறையிற காட்சி இந்த மரங்களுக்கு இடையில் ரொம்ப அழகாக இருக்கும், அதை பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. ஐயோ, என்ன பிறவி நீ, இவ்வளோ குட்டியா ஸ்லோவா எவ்வளோ அழகிய விஷயங்களை நீ பார்க்கறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்கல தெரியுமா நீனு அப்படின்னு இப்போ ஜிராஃப் நம்ம ஆமையை பார்த்து கிண்டல் அடிக்குது. ஆமை இந்த ஜிராஃபை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நாம் ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போதே அவங்க பேசிகிட்டு இருந்த இடத்துல ஒரு புதர் இருக்குது. அந்த புதரில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. த ரஸ்லிங் சவுண்ட் இன் த புஷஸ். இப்போ டார்டாய் சொல்லுது, ஹேய் கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, அமைதியாரு அப்படிங்குது. பேசாமல் இருக்கணுமா, என்ன சொல்கிற அப்படின்னு ஜிராஃப் கேட்குது. ஐயோ,
அமைதியாயிரு அப்படின்னு ஆமை சொல்லிட்டு உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்குது. ஜிராஃபும் சைலண்ட்டாக ஆனதும் அந்த புஷஸோட விட்டு கிளியரிங்கில் ஒரு பாம்பு, அ ஸ்னேக் ஸ்லிதரிங் அவே அண்ட் கோயிங். இந்த பாம்பு ஊர்ந்து போகிறது அந்த உடம்புல இருக்கிற அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் சூரிய ஒளியில் பட்டு மின்னவும் ஜிராஃப் ஆச்சரியமாக அந்த பாம்பை பார்க்குது. என்னது இது அப்படின்னு ஆமையை கேட்குது. இது பாம்பு, இந்த பாம்புக்கு மட்டும் நானும் இருக்கிறது தெரிஞ்சுது, நம்மக்கிட்ட வந்து நம்மளை ஒரு போடு போட்டிருக்கோம் தெரியுமா, அதனால தான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். அப்படியா, அது ஏன் பளபளன்னு இருக்குது, எவ்வளோ வேகமாக ஊர்ந்து போகுது அப்படின்னு ஜிராஃப் கேட்குது. ஆக நீ எல்லாம் வந்து மேலே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் பார்த்துருக்க, கீழே இருக்கிறத பார்த்ததில்ல போல இருக்கு அப்படின்னு ஆமை சொல்ல, ஆமாம் நான் பார்த்ததில்லை, சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. நடந்து போய் முதல்ல இந்த ஆமையோட வேகத்துக்கு ஜிராஃபால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக நடந்து போகுது. ஆனாலும் நடந்து போய் அங்கே ஒரு சின்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன வாட்டர் ஹோல் ஒன்று பார்க்குது இந்த ஜிராஃப். சின்ன வாட்டர் ஹோல், அதை சுற்றி ரொம்ப அழகழகாக பல வர்ணங்களில் பல நறுமணங்களில் பூக்கள் மலர்ந்துருக்கதை பார்க்குது. ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம், இந்த இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஜிராஃப் சொல்லுது. இன்னுமா வா உனக்கு நிறைய காமிக்கிறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகுது ஆமை. அங்கே வந்து ஒரு மீர்கேட் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழறத காமிக்குது இந்த டார்டாய்ஸ். இப்படி இந்த சவானாவுடைய இன்னொரு பகுதி, இன்னொரு மறுபக்கத்தை பார்த்த மாதிரி ஜிராஃபுக்கு தோணுது. அன்னையிலேருந்து ஜிராஃபும் டார்டாய்ஸும் திக்கஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக சவானாவையே வலம் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ த ட்ரூ ஃப்ரெண்ட், த ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன தெரியுமா, அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் சீயிங் த பெஸ்ட் இன் ஈச் அதர். ஒவ்வொருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய வலிமையான விஷயங்களை பார்த்து அதில் இருக்கிற நன்மைகளை சந்தேகமற பார்க்குறவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.